Jan 1, 2025 எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வருஷம் ஸ்டார்ட் ஆன நான் நாளே எனக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா December 31 பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் ஃபுல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வர்றதுக்கே நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. ஸோ காலையில் தான் என்கிட்ட சொன்னாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்துட்டு எங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறதா வீட்டுக்குன்னு. எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போனோம். சரி, எங்கள் கூட என் ஹஸ்பண்டோட மேனேஜரும் வரதா இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா கிளம்பிட்டோம். ட்ராவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக சூப்பராக போச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போகிற வழியிலே ஒரு சின்ன ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் ரீச் ஆகும்போது மணி வந்துட்டு ஒரு 11 கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டாக 10 மணிக்கு ரீச் ஆகணும்னு நினச்சோம். ஆனால் வீட்லேயே கிளம்பும் போது 10 ஆயிடுச்சு. அதனால் அங்கே ரீச் ஆகும்போது கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நிறைய கதை பேசினோம். என்னை விட பாப்பா தான் அவங்களோட அம்மா கிட்ட வந்துட்டு ரொம்ப செட் ஆகிட்டா. ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க கூடயே விளையாண்டுக்கிட்டு இருந்தா. நாங்கள் வந்துட்டு மவுண்டைன் ரிவர் பார்க்குறதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம். தலை மட்டும் தெரியுது. ஹாய் சொல்லு. ஹாய். எல்லாரும் சேர்ந்து ஒரே கார்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட காரில் தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். நான் நினச்சேன் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், ஒரு 5 to 10 minutesலேயே ரீச் ஆகிடலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே போகிறதுக்கே ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. நான் பாதி வழியிலே நல்லா தூங்கிட்டேன். ஏன்னா காலையிலேருந்து ட்ராவல் பண்ணது, நைட்டுமே தூங்காமல் இருந்ததுனால செம தூக்கம். நாங்கள் போன இடத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் பீப்புள்ஸ் வருவாங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து மோஸ்ட்டாக அவங்க தான் வருவாங்க. நிறையா பேர்த்துக்கு இந்த ஏரியா பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ். வந்தோன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம மறக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இடம். இவ்வளோ நேரமாக எந்த இடம்னு சொல்லவே இல்லை. பார்த்திங்கன்னா மஞ்சேரி பக்கத்தில் இருக்கிற கேரளங்குண்டு வாட்டர் ஃபால்ஸ், அங்கே தான் போயிருந்தோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பாதை எல்லாம் நடந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் பாப்பாவை வந்துட்டு நானே பார்த்து கூப்பிட்டு போயிடுறேன்னு சொல்லிவிட்டு கீர்த்தி வந்து அவங்களே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க பாப்பாவை. அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் எத்தனை பேர் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனதுனாலேயோ என்னவோ தெரியல, எனக்கு ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாய் சொல்லுங்கள். இந்த பிளேஸ்க்கு அட்வென்ச்சர்னு பேர் வச்சது தப்பே இல்லை. ஏன்னா ரியலாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பாலத்தில் தான் நடந்து போனோம். நான் நினச்சேன் இங்கே அந்த வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா அந்த அருவி ஏரியா, ஸோ அங்கே மட்டும்தான் அலோடுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கே நிறையா பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே எப்படி போகிறது அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, மேபி வேறு ஏதாவது ரூட் இருக்கும் போகிறதுக்குன்னு நான் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவை வந்துட்டு கொஞ்சம் குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இருந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதுவும் வாட்டர் ஃபால்ஸ் தான், அங்கேருந்து கீழே போகிறது தான் இந்த தண்ணி எல்லாம். அங்கே வந்து தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்துச்சு. சரி, பாப்பா ஃபஸ்ட்டு விளையாடட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே விட்டுட்டோம். போகட்டும். கொஞ்ச நேரத்துலேயே கீர்த்தி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம், அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் அங்கே போகிறதுக்கு பாதியே இல்லை, இதில் எப்படிடா போகிறதுன்னு. இல்லை, போக முடியும் வாங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் 3 பேருமே பார்த்து நடந்து போனோம். எனக்கு கல்லெல்லாம் வந்துட்டு தண்ணி இல்லைனாலும் பாறைல்லாம் நல்லாவே வழுக்குச்சு. அதனால் பொறுமையாக 1 by 1 காலை வச்சு பார்த்து நடந்து போனோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு எங்கே போனாலும் கிடைக்காது இல்லைங்களா. இதில் லைஃப்பில் ஒரு டைம் என்ஜாய் பண்ண போகிற ஒரு மூமெண்ட் தான். அதுவும் வருஷத்தோட ஸ்டார்டிங் நாளே எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவோட கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம்.
பாப்பா கூட விளையாடுறேங்கிற பேரில் பாதி நனைஞ்சிட்டேன். எனக்குமே சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி தண்ணியில் வந்துட்டு குளிக்கலனா எப்படிங்கிற ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி அதுக்கப்புறம் நம்மளும் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் இருந்த இடத்துக்கு அப்படியே கீழே தான் வந்துட்டு அந்த அருவி இருக்க. அப்படியே அங்கேருந்து படிக்கட்டில் நடந்து கீழே போய்கிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியாக எட்ஜில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கு வழியே இல்லை. எப்படிரா இறங்க போகிறோன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே தான் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லோரும் கீழே போகிறாங்களே எப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இப்படி ஒரு விஷயம். ஏன்னா இங்கேருந்த அந்த திண்டுலேருந்து இறங்கி கயிறு ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. அதை பிடிச்சி அப்படியே கீழே இறங்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே படிப்படியாக பயத்தெல்லாம் குறைச்சிட்டு கீழே இறங்கியாச்சு. தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் எதை பற்றியுமே யோசிக்காமல் ரொம்ப ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணினேன். நான் ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக கொரியன் சீரீஸ் பார்த்தேன். அது ஒரு ஸ்விம்மிங் சீரீஸ். அதில் அவங்க நீந்துறதை பார்த்துட்டு சும்மா நீந்தலுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் சத்தியமாக நான் நீந்துவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு கொரியன் சீரீஸ் பார்த்து நீந்த முடியுங்கிறத கூட என்னை பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ நினச்சி பாருங்கள், லைஃப்பில் எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. என்ன பாருங்கள், ஒரு சீரீஸை பார்த்துட்டு நீந்திருக்கேன். இது நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே பாசிட்டிவாக எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விஷயங்களுமே நடக்கும். நாங்கள் குளித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 4-4:15 இருக்கும். வீட்டில் அம்மா சூப்பராக சமைச்சு வச்சுருந்தாங்க. சீரியஸாக அவங்க கைக்கு வளையல் தான் போடணும், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னென்ன ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருந்தாங்க, மீன் குழம்பு, அப்பளம், ஊறுகாய், இது வந்து தட்டாங்காய்னு சொல்லுவாங்க, அந்த பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் கறி, எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்லிட்டு வந்திருந்தேன் கண்டிப்பாக உங்கள் சாப்பாட்டுக்காகவே நான் ரிட்டன் இங்கே வருவேன்னு சொல்லிவிட்டு. எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு 2025 சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.